spot news photojournalism. This means covering events that make today news, like political events, crime, accidents, etc. This is in fact the most common type of photojournalism and is most demanding for photojournalists. ஸோ ஒரு சில பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்க மாதிரி இல்லை ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்க மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம்க்கு பேர் என்னக்கா ஸ்பாட் நியூஸ். ஸ்பாட்னா என்ன, அந்த இடத்துல உடனே நடக்கிற ஒரு விஷயம், லைவாக நடக்கிற விஷயம். ஸோ ஸ்பாட் நியூஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவதுனாக்கா டக்குன்னு அங்கே போயிட்டு அந்த பிக்சர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பாட் ஜேர்னலிசமோட, ஸ்பாட் நியூஸ் ஜேர்னலிசமோட வேலையே. ஸோ இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னாக்கா, நியூஸ் பேப்பரில் டே டு டே நடக்கிற விஷயங்கள் தான் ஸ்பாட் நியூஸ் ஜேர்னலிசம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம். This type of photojournalism involved in documentation of an area's landscape, people, culture, custom and history. Travel photojournalismனாக்கா இது ட்ராவல் சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசமில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னா, ஒரு ஏரியா பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஷ்மீர் அப்படின்னாக்கா அதில் இருக்க பனி பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க, இமாச்சல் பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க. அதே ராஜஸ்தான்னாக்கா அதில் இருக்க டெசர்ட்டு, அங்கே இருக்க மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பற்றியோ இல்லை அந்த மக்களோட கலாச்சாரம் பற்றியோ அவங்களோட பழக்க வழக்கம் பற்றியோ இது இல்லை அதை வரலாறு, அந்த இடத்தோட வரலாறு பற்றியோ சொல்கிறது தான் ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம். Travel photographs are taken by professionals or even amateurs. Photographs taken by amateurs are shared online with friends, relatives, etc. through photo sharing websites. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்காமல் அது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர்ஸ் பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம். நிறைய வெப்சைட்ஸில் நம்ம நிறைய வெப்சைட்ஸ் மூலம் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே போட்டிருக்கிறது ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. Next, wildlife photojournalism. This is regarded as one of the more challenging form of photojournalism. Advanced photography equipments as well as good knowledge of animals' behavior as well as the terrain needed to take wildlife photograph. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான, சேலஞ்சிங்கான ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக அனிமலை டீல் பண்ணுற ஒரு விஷயம். அனிமல் பிஹேவியர் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா, அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தாக்கா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கணும்.